அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். பாவங்களிலிருந்து விடுபட யம தர்மராஜனே கூறிய பரணி தீபம் ஏற்ற வேண்டிய தேதி, நாள், நேரம், வழிபடும் முறை, பலன்கள். முன்னோர்களுக்காகவும் நமக்காகவும் எதிர்கால சந்ததியினருக்காகவும் ஏற்ற வேண்டிய இந்த பரணி தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதத்தில் வரும் முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்றுதான் பரணி தீபம் ஏற்றுவது. இதை யம தீபம் என்றும் சொல்வதுண்டு. இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம், கார்த்திகை தீபம், பஞ்சராத்திர தீபம் ஆகிய 3 நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படுகிறது. அதில் முதலாவதாக ஏற்றப்படுவதுதான் பரணி தீபம். பரணி தீபம் பாவங்களை நீக்கி முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது. கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படுவதுதான் பரணி தீபம். பரணி தீபம் வீட்டில் ஏன் ஏற்ற வேண்டும்? கடோபநிஷதம் என்னும் நூலில் பரணி தீபம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகம் நடத்தும்போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார். இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தன் தந்தையிடம் சென்று, எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படியே கொடுத்தால் எனக்கு என்ன கடைசியில் இருக்கும்? விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என்று கோபமாக கேட்டான். இதை கேட்ட அவரது தந்தை, ஆம், உன்னையும் தானமாக கொடுக்கப் போகிறேன் என்றார். இதை கேட்டு மேலும் கோபமடைந்த நசிகேதன், என்னை யாருக்கு தானமாக கொடுக்கப் போகிறீர்கள் என கேட்க, அவரது தந்தையோ, யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என்று கூறி தானமாக கொடுத்து விட்டார். தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன். அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அது பற்றி யம தர்மராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கிறான். மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம் தானா என கேட்கிறான். அதற்கு பதிலளித்த யம தர்மராஜா, அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார். இதுபோன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று கேட்கிறான். அவனுக்கு தர்மங்களை எடுத்துச் சொல்கிறார் யம தர்மராஜா. மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என யம தர்மராஜா கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம். கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யம வாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார். அது மட்டுமல்ல, மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும். அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும். குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். இதை கேட்ட நசிகேதன் பூலோகத்திற்கு செல்ல யம தர்மராஜாவிடம் அனுமதி கேட்கிறார். நசிகேதன் பூலோகத்திற்கு வந்து மனிதர்களிடம் எவ்வாறு வாழ வேண்டும் என்றும் பரணி தீபம் ஏற்றும் முறை பற்றியும் விளக்கி கூறுகிறார். பரணி தீபம் 2024 ஏற்றுவதற்குரிய தேதி, வீட்டில் ஏற்றும் முறை. இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் 12ஆம் தேதியன்று வியாழக்கிழமை வருகிறது. பரணி நட்சத்திரம் டிசம்பர் 12ஆம் தேதி காலை 8:20 மணிக்கு தொடங்கி டிசம்பர் 13ஆம் தேதி காலை 6:50 மணி வரை உள்ளது. யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும். உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஒரு தாம்பூல தட்டில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக 5 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும்.
பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த 5 தீபங்களையும் ஏற்ற வேண்டும். மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த 5 விளக்குகளை ஏற்றலாம். விருப்பம் உள்ளவர்கள் கார்த்திகை தீபத்தன்று ஏற்றுவது போல் வீட்டின் நிலைவாசலில் தொடங்கி அனைத்து பகுதிகளிலும் ஏற்றலாம். இந்த பதிவின் மூலம் டிசம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் ஏற்ற வேண்டிய பரணி தீபத்தின் முழு விவரங்களும் அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நமது முன்னோர்களுக்காகவும் நமக்காகவும் எதிர்கால சந்ததியினருக்காகவும் இந்த பரணி தீபத்தை ஏற்றி நாம் அனைவரும் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.